ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான டெஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராதிகா கோபி பக்கத்தில் போயிட்டு, கோபி உங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினச்சி நான் ரொம்பவே பயந்துட்டு கோபி நல்லா சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க கோபி, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். நான் ஏதோ ஒரு கோவத்தில் உங்கள் மேலே இருக்க கோவத்தில் நான் ஃபோனை எடுக்காமல் போனது என்னுடைய தப்பு தான் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. உடனே கோபி விடு ராதிகா, நீ என்ன தெரிஞ்சா எடுக்காமல் இருந்திருப்ப, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீ எனக்கு முதல் ஆளை உதவி பண்ணியிருப்பேன். ஏதோ ஒரு சூழ்நிலை நான் பண்ண தப்புக்கு தானே நான் நினச்சிக்கிறேன்றாங்க. சாரி கோபி, இருக்கட்டும் பரவாயில்லம்மா, இதுக்கு போயிட்டு என்னன்னு சொல்கிறாங்க. கோபி, எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறீங்களா? நான் உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய லைஃப் நிம்மதி இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே கோபி, அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னுடைய ஈகோ தான். பாக்கியம் என்னுடைய லைஃபுக்கு சரியில்லைன்னு நான் எடுத்த முடிவால் தான் இப்படிப்பட்ட பிரச்சனை. என் பாக்கிய கூடவே என் லைஃப் இருந்திருந்தா கண்டிப்பாக இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்கள் லைஃப் இப்படி இருக்குன்றத நீங்களும் சொல்ல வரீங்களா? உங்கள் ஃபேமிலியும் அப்படி சொல்கிறாங்க, அப்போ நீங்களும் சொல்கிறீங்க உங்களை தப்பு செய்ய தூண்டினது நானா கோபி? எல்லா தப்பும் நீங்கள் பண்ணிட்டு கடைசியில் பழிய தூக்கி என் மேலே போடுறீங்களே, இது நியாயமான்னு சொல்லி ராதிகா கேள்வி கேட்குறாங்க. அதோடு இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க.